சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் கூட்டணியான விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகுவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக வழங்கக்கூடிய தொகுதிகளது எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதன் காரணமாக திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் முடிவுகளை மேற்கொள்ளும். சரி, திமுக கூட்டணியிலிருந்து விலகினால் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதல்லவா? தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான முயற்சியில்தான் இவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கு மிக முக்கியமான காரணம் தொகுதிகளது எண்ணிக்கை, ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூறியிருந்ததன் காரணமாக தற்பொழுது திமுகவின் கூட்டணிகள் இந்த முடிவை எடுத்திருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, திமுக கூட்டணியிலிருந்து விலகியதால் திமுகவிற்கு பாதிப்பா என்று கேட்டால் நிச்சயமாக திமுகவிற்கு பாதிப்பு தான். இதுவரைக்கும் திமுக தனித்து களத்தை சந்தித்தது கிடையாது. கூட்டணி அமைத்தே மிகப்பெரிய தோல்வியை 2011ஆம் ஆண்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்பொழுது திமுகவிற்கு இருக்கக்கூடிய கடும் விமர்சனங்களும் புதிய கட்சியின் ஆதிக்கமும் தமிழகத்தில் அதிகமாக இருப்பதன் காரணமாக திமுக கூட்டணியை இழப்பதற்கு தயாராக இருக்கக்கூடாது. ஏனென்றால் திமுகவிற்கு மிக மோசமான ஒரு நிலைமையாக மாறிவிடும். இதனால் தொகுதி பங்கீடு என்பது மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அமைச்சர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் அப்படி வழங்கப்பட்டால் அது திமுகவின் எண்ணிக்கை கணிசமாக குறையும். இதனால் உட்கட்சி மோதலும் ஏற்படும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு தான், திமுக தோல்வியடைவது உறுதிதான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலான தோல்வியே வருகின்ற சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களால் ஏற்படும் என்ற தகவலும் கூட்டணி உடையும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். திமுக கூட்டணி விலகினால் எத்தனை தொகுதிகளில் வெற்றியடையும் என்பதை பொதுமக்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதனால் அதிர்ச்சியில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.